ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள்: லபுவான் 4ஆம் கட்ட மீட்சி நிலைக்கும் நுக்ரிசம்பிலான் 2ஆம் கட்ட மீட்சி நிலைக்கும் மாறுகின்றன. பள்ளி மாணவர்களுக்கென சிறப்பு தடுப்பூசி செலுத்தும் மையம் NUTP பரிந்துரை. டோக்கியோ பாராலிம்பிக்கில் நாட்டுப்பண் பலமுறை ஒழிக்கப்பட வேண்டும், பிரதமர் விருப்பம். தேசிய மீட்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்தில் இருந்து 4ஆம் கட்டத்துக்கு மாறுகிறது லபுவான் கூட்டரசு பிரதேசம். அதேவேளை நுக்ரிசம்பிலான் முதல் கட்டத்தில் இருந்து 2ஆம் கட்டத்துக்கு மாறுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். லபுவானில் பெரியவர்கள் 92.4 விழுக்காட்டினர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்திருக்கின்றனர். அங்கு கோவிட்-19 நோயாளிகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கை பயன்பாடும் சுழியத்துக்கு குறைந்தது. அத்துடன் கடந்த 12 நாட்களாக அங்கு கோவிட்-19 தினசரி தொற்று குறைந்து வருவதை அடுத்து 4ஆம் கட்டத்துக்கு மாறும் தகுதியை அந்த தீவு எட்டியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்நிலையில் நுக்ரிசம்பிலானில் 72.3 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பதுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கை பயன்பாடும் குறைந்திருப்பதால் அந்த மாநிலம் முதல் கட்டத்தில் இருந்து 2ஆம் கட்டத்துக்குள் நுழைகிறது. லபுவானிலும் நுக்ரிசம்பிலானிலும் வரும் வியாழக்கிழமை தொடங்கி இந்த சலுகைகள் நடப்புக்கு வருவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட அடைவு குறியீடுகளை பூர்த்தி செய்திருக்கும் பஹாங் மாநிலம் விரைவில் 3ஆம் கட்ட மீட்சி நிலைக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அம்மாநிலம் 3 அம்சங்களை முழுமையாக எட்டியுள்ளதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் கூறினார். அம்மாநிலத்தில் 40 விழுக்காட்டினர் வரை தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பது மற்றும் சமூகத்தில் கோவிட்-19 தொற்று பரவல் விகிதமும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்திருப்பது ஆகிய கூறுகள் அவற்றில் அடங்கும். 3ஆம் கட்ட மீட்சி நிலையை நோக்கிய இக்காலகட்டத்தில் இன்று முதல் இரவு நேர சந்தைகளும் கொள்முதல் விற்பனை மையங்களும் மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. 2 மருந்தளவு தடுப்பூசியை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே அந்த வணிக தலங்களுக்கு செல்ல முடியும். அக்டோபருக்குள் நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட சமூகத்தை உருவாக்க பஹாங் அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கென தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு மையம் உருவாக்கப்பட வேண்டும் என மலேசிய தேசிய ஆசிரியர் சேவை சங்கம் NUTP அரசாங்கத்திடம் பரிந்துரைத்துள்ளது. மாணவர்கள் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகும் ஆபத்தை இதன் வாயிலாக குறைக்க முடியும் என அதன் பொதுச் செயலாளர் வாங் ஹெங்ஸ்வான் தெரிவித்தார். மாவட்டம் அல்லது வட்டாரம் வாரியாக பள்ளி மாணவர்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள பள்ளிகள் சிலவற்றை தடுப்பூசி செலுத்தும் மையமாக உருவாக்க சுகாதார அமைச்சுக்கு கல்வி அமைச்சு பரிந்துரைக்க வேண்டும். மாணவர்கள் கட்டம் கட்டமாக தடுப்பூசி பெறுவதை இது எளிதாக்கும் என்பதுடன் தடுப்பூசி பெறாத மாணவர்களையும் எளிதில் அடையாளம் காண இயலும் என வாங் கூறினார். அதேவேளை ஆசிரியர்கள் அனைவரும் கோவிட்-19 தடுப்பூசி பெற்றிருப்பதை உரிய தரப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி பள்ளிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படவிருக்கும் நிலையில் சிற்றுண்டிச்சாலை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பாதுகாவலர்கள் அனைவரும் தடுப்பூசி பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அத்துடன் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின் ஆசிரியர்கள், மாணவர்கள், வட்டார மக்கள் கோவிட்-19 இருந்து பாதுகாக்கப்படும் வகையில் கல்வி அமைச்சு SOP விதிகளை மேம்படுத்த வேண்டும் என வாங் வலியுறுத்தினார். நேற்று வரை கூட்டரசு அரசாங்கத்திடம் இருந்து ஸ்லாங்கூர் 74,99,702 மருந்தளவு தடுப்பூசிகளை பெற்றுள்ளது. 38,74,982 மருந்தளவு சினோவேக் வகை தடுப்பூசிகள், 33,64,920 மருந்தளவு ஃபைசர் வகை தடுப்பூசிகள் மற்றும் 2,59,800 மருந்தளவு ஆஸ்ட்ராஜெனேகா வகை தடுப்பூசிகள் அதில் அடங்கும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சித்தி மரியா மஹ்மூத் தெரிவித்தார்.
தற்போது மாநில அரசாங்கம் மக்களிடையே தடுப்பூசியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க முனைப்பு காட்டி வருவதாக டாக்டர் சித்தி கூறினார். இவ்வேளையில் நெகிரி சம்பிலான் ஜெராம்பாடாங் பகுதியில் செயல்படும் மோவேக் நடமாடும் தடுப்பூசி செலுத்தும் மையத்தை தோட்ட தொழிலாளர்களும் பணியாளர்களும் வரவேற்றுள்ளனர். முதல் முறையாக அப்பகுதியில் செயல்படும் அம்மையத்தின் வாயிலாக குறைந்தது 2000 பேர் வரை பயனடைவர் என ஜெராம்பாடாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ எல் மாணிக்கம் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெராம்பாடாங் உட்பட 12 தோட்டங்களில் இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு அம்மையம் செயல்படும். 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கும் பிபிவி மையங்களுக்கு செல்ல சிரமப்படும் மக்களும் தடுப்பூசியை இலகுவாக பெற இந்த மோவேக் நடமாடும் மையம் உதவுகிறது என டத்தோ எல் மாணிக்கம் கூறியுள்ளார். முதல் நாளான இன்று காக்ஃபோ மற்றும் கெல்பின் தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 300 தொழிலாளர்களும் பணியாளர்களும் முதல் மருந்தளவு ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் நேற்று வரையில் நாட்டு மக்கள் தொகையில் 40.8 விழுக்காட்டினர் 2 மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். இதுவரை 1,84,76,589 பேர் முதல் மருந்தளவை பெற்றுள்ள நிலையில் நாட்டில் மொத்தமாக 3,17,92,363 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டதாக கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத செயற்குழு தெரிவித்தது. நாட்டில் 56.9 விழுக்காட்டு பெரியவர்கள் 2 மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். நேற்று 3,96,576 தடுப்பூசி மருந்தளவுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் 2,46,109 பேர் 2ஆம் மருந்தளவை பெற்றுள்ளனர். மீண்டும் 20,000 கடந்தது தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை. இன்று 20,837 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 18,613 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 4,645 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சபாவில் 3,376 பேருக்கும், பினாங்கில் 2,054 பேருக்கும், கிடாவில் 1,772 பேருக்கும், ஜோஹூரில் 1,743 பேருக்கும், சரவாக்கில் 1,543 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. இன்று 211 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியாகினர். 1,063 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 511 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சபாவில் 6 பகுதிகளிலும் பஹாங்கில் 3 பகுதிகளிலும் பிகேபிடி கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணை நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரையில் நடப்பில் இருக்கும் என தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. பஹாங் கேம்ரன் மலையில் உள்ள 3 பூர்வக்குடியினர் கிராமங்களில் பிகேபிடி செப்டம்பர் 8ஆம் தேதி வரையில் அமலில் இருக்கும். கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை பரிசீலிக்குமாறு கெடா அரசு கூட்டரசு அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அண்மையில் சகதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர், குறிப்பாக யான் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு உதவ அந்த கூடுதல் ஒதுக்கீடு அவசியம் என மாநில மந்திரி பசார் முகமது சனுசி மட்னோர் தெளிவுபடுத்தினார். மாடா விவசாய மேம்பாட்டு வாரியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யும் மாவட்டமாக யான் விளங்குகிறது. அதன் அடிப்படையில் கூடுதல் ஒதுக்கீடு குறித்து கூட்டரசு அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என அவர் சொன்னார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய 7,50 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்குவதாக நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்தார். அதற்கு முகமது சனூசி அறிக்கை வாயிலாக தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளை பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்க்க 30 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ள புறநகர் மேம்பாட்டு அமைச்சுக்கும் மாநில அரசு நன்றியை புலப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக கரியான் ஆற்றின் நீர்மட்டம் பெருக்கெடுத்து அருகிலுள்ள வீடுகளில் புகுந்தது. கச்சிலுலு ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததால் கிராமத்துக்குள் புகுந்த வெள்ள நீர் வெளியேற முடியாமல் போனதாக பண்டார் பஹரு சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ நோர் சப்ரினா முகமது நோர் கூறினார். மேலும் கரியான் ஆற்று நீர் பெருகுவதும் வடிவதுமான நிலையும் கச்சிலுலு ஆற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சில ஆக்ககர நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக டத்தோ நோர்
சப்ரினா கூறினார். நீர்ப்பாசன வடிகால் துறை மூலம் உடனடியாக கச்சிலூலு ஆற்று தடுப்பு சுவரை இன்னும் உயரமாக அமைப்பது, ஏற்கனவே உள்ள தண்ணீர் குழாய்க்கு உறுதுணையாக தற்காலிக குழாய் ஒன்றை பொருத்துவது ஆகியவை அந்நடவடிக்கைகளில் அடங்கும். மேலும் கச்சிலுலு ஆற்றை தூய்மைப்படுத்தி வரும் நீர்ப்பாசன வடிகால் துறையின் பணிகள் வரும் செப்டம்பரில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட கால தீர்வுக்கு 2023 தொடக்கத்திற்குள் தண்ணீர் குழாய் குடில் ஒன்றையும் அத்துறை நிர்மாணிக்க உள்ளது. தேசிய மீட்சி திட்டம் மற்றும் COVID-19 தொற்றை கையாளும் சிறப்பு செயற்குழுவில் கட்சியை கடந்த ஒத்துழைப்பை வழங்கும்படி பிரதமர் முன்வைத்த வேண்டுகோளுக்கு எதிர்க்கட்சியினரிடமிருந்து ஆதரவு கிடைத்துள்ளது. மக்கள் நலனை முன்னிறுத்தி தேசிய மீட்சி திட்டத்துக்கு ஒத்துழைப்பை நல்க பஜுவாங் கட்சியும் முன்வந்திருக்கிறது. பஜுவாங் கட்சித் தலைவர் டாக்டர் மகாதீர் முகமது அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். COVID-19 கொள்ளை நோய் தொடர்பில் முன்வைக்கப்படும் ஆலோசனைகளை நடப்பு அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இம்முயற்சி பலனளிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சி கடந்த ஒத்துழைப்பு நாட்டின் நிர்வாகத்தை புதிய பரிணாமத்திற்கு இட்டுச் செல்லும் என UITM பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் முஜிபு அப்துல் முயிஸ் நேற்று தெரிவித்திருந்தார். வேற்றுமைகளை களைந்து நாட்டிலுள்ள அரசியல்வாதிகள் அனைவரும் ஒரே குழுவாக செயல்பட வேண்டும் எனும் பேரரசரின் உத்தரவுக்கு ஏற்பவும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் அந்த யோசனை அமைந்திருக்கிறது. அக்கால்புடி அறவாரி நிதியை உட்படுத்தி தம்மீது சுமத்தப்பட்டிருக்கும் ஊழல் வழக்கு விசாரணையில் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடியால் பங்கேற்க இயலவில்லை. முதுகுவலி காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திடம் தெரிவிக்கப்பட்டது. டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் கீழே விழுந்ததால் பலத்த காயங்களுக்கு இலக்காகியிருக்கிறார். அதனை உறுதிப்படுத்தும் மருத்துவ நிபுணரின் கடிதம் தம்மிடம் இருப்பதாக தற்காப்பு வாதம் புரியும் வழக்கறிஞர் ஹிஷாம் தேபோய்தேக் தெரிவித்தார். முதுகு வலியால் அவதியுறும் அவரால் நீண்ட நேரத்திற்கு அமர்ந்திருக்க இயலாது. நேற்று முன்தினம் ஷாலாமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று காலை 8 மணிக்கு சிகிச்சை பெற அட்டவணையிடப்பட்டதாகவும் ஹிஷாம் தே விளக்கினார். டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தம்மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை மறுத்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிடம் இருந்து 20 லட்சம் ரிங்கிட் பெற்றதை உள்நாட்டு வருமான வாரியத்திடம் அறிவிக்காததாகவும் மலேசிய ஊழல் தடுப்பு வாரியத்திடம் தவறான தகவலை வழங்கியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிபதி டத்தோ அஹ்மத் ஷாரீர் முகமது சாலி முன்னிலையில் அவ்விரு குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட பின் பொந்தியான் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக 2020 ஜனவரி 21ஆம் தேதி செஷன் நீதிமன்றத்தில் அவ்விரு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போதும் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் அவற்றை மறுத்தார். ஆயினும் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் விடுத்த மனுவை கடந்த ஜூலையில் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. டத்தோஸ்ரீ நஜீப்புக்கு சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையின் வாயிலாக கிடைத்த பணத்தில் இருந்து 20 லட்சம் ரிங்கிட்டை பெற்றதாக டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் மீது முதல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது குறித்து SPRM-இடம் வாக்குமூலம் அளிக்கையில் 2019 ஜூலை 4ஆம் தேதி தவறான தகவலை அளித்ததாக அவர் மீது 2ஆம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி நடைபெறும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது. வாக்குமூலம் வழங்க 10 சாட்சிகள் அழைக்கப்படுவர் என கருதப்படுகிறது. பேரரசர், ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் ஆகியோரை அவமதிக்கும் வகையில் தகாத வார்த்தைகள் மற்றும் கேலி சித்திரங்களை டுவிட்டர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட இல்லத்தரசிக்கு இன்று கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றம் 10,000 ரிங்கிட் தண்டம் அல்லது 9 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் நீதிபதி MM எட்வின் பரம்ஜோதி 28 வயது நூர் ஃபைசா வாஹிட்டுக்கு எதிராக அவ்வாறு தீர்ப்பளித்தார். இதற்கிடையில் 4 மாதங்களுக்கு முன்னர் இதே குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படும் 38 வயது பாதுகாவலர் ஷாரீர் முகமது தன் மீதான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். மற்றவர் மனதை புண்படுத்தும் நோக்கத்தில் சுய நினைவுடன் சம்பந்தப்பட்ட ஆடவர் பேரரசரை அவமதிக்கும் வகையில் படங்களை பகிர்ந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஷாரில் பின் முகமது ஷரீப் எனும் தமது டுவிட்டர் சமூக ஊடகத்தின் வாயிலாக அவர் இச்செயலை புரிந்தார். 3000 ரிங்கிட் உத்தரவாத தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கு அடுத்த மாதம் 24ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்பட உள்ளது.
நாடு முழுவதும் கோழி மற்றும் எல்லா கிரேட் வகையான முட்டையின் சில்லறை விலை இம்மாதம் உச்சத்தை எட்டியது. ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி கோழி மற்றும் முட்டை விலை சீரமைக்கப்படும் நிலையில் இம்மாதம் மிக அதிகமாக அவற்றின் சில்லறை விலை இருப்பதாக கால்நடை சேவைத்துறை தெரிவித்தது. கால்நடை சேவைத்துறை வெளியிட்டிருக்கும் தரவின்படி கிரேட் ஏ முட்டை விலை 44 சென்னை எட்டிய நிலையில் கிரேட் பி முட்டை 41 சென்னுக்கும் கிரேட் சி முட்டை 39 சென்னுக்கும் விற்கப்படுகின்றன. இதற்கு முன் பல்வேறு கிரேட் முட்டை விலை 29 சென்னில் இருந்து 40 சென்னிற்குள் இருந்தது. அதேவேளை சுத்தம் செய்யப்பட்ட இறைச்சி கோழி, நாட்டுக்கோழி, சிவப்பு கோழி ஆகியவற்றின் விலையில் இம்மாதம் அதிகரித்திருப்பதாக அந்த தரவுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கோழி விலை 90 சென்ட் உயர்ந்து 1 கிலோகிராம் 14 ரிங்கிட் 90 சென்னுக்கு விற்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி தொடங்கி ஜூன் மாதம் வரை அதன் விலை கிலோவுக்கு 13 ரிங்கிட் 80 சென்னுக்கு விற்கப்படுகிறது. சுத்தம் செய்யப்பட்ட இறைச்சி கோழியின் விலை 15 சென்ட் அதிகரித்து கிலோ 9 ரிங்கிட் 60 சென்னுக்கு விற்கப்படுகிறது. மலாக்கா ஆளுநர் துன் டாக்டர் முகமது அலி முகமது ருஸ்தாமின் 79வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலத்தின் உயரிய பட்டங்கள், பதக்கங்கள், விருதுகளை பெறும் 695 பேர் அடங்கிய பெயர் பட்டியலில் தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி முன்னணி வகிக்கிறார். டத்துஸ்ரீ அக்ரில் சானியுடன் தரைப்படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ ஜம்ரூட் முகமது ஜயீன் டத்துஸ்ரீ பட்டத்தை கொண்டுவரும் அனுகுரா டர்ஜா கமிலாங் ஸ்ரீ மலாக்கா விருதை பெறவுள்ளார். அதேவேளையில் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் மஜீத் முகமது அலி, சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ டாக்டர் நோர் ஜரி ஹமாட், நாட்டின் கார்பந்து சகாப்தம் டத்தோ சோச்சின் அன் ஆகியோர் டத்தோ வீரா பட்டத்தை கொண்டுவரும் அனுகுரா டர்ஜா சுமர்லாங் ஸ்ரீமலாக்கா விருது வழங்கி சிறப்பிக்கப்படவுள்ளனர். தேசிய பூப்பந்து வீரர் ஏரன் ஷியாவும் மலேசிய பளுதூக்கும் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் அஹ்மத் ஜானியூஸ் அப்துல்லாவும் பின்தாங் சுமர்லாங் மலாக்கா விருதை பெறவிருக்கின்றனர். தேசிய மீட்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்குள் மலாக்கா நுழைந்தவுடன் இவ்விருதுகளை வழங்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தமிழகம் சென்னையில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சென்னையின் கடலோர பகுதிகளிலும் ஆந்திராவிலும் உணரப்பட்டது. வங்கக்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 5.1 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டதை தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் உறுதிப்படுத்தியது. இதனால் ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. சென்னையில் திருவான்மையூர், அடையாறு, கேளம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, பெசன்ட் நகர் ஆகியவற்றில் உள்ள மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்தனர். சென்னையின் பல இடங்களில் நில அதிர்வு ஏற்பட்டாலும் எவ்வித அசம்பாவிதமும் பதிவாகவில்லை. எனினும் வங்கக்கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். காசா மீது மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். நேற்று நிகழ்த்தப்பட்ட அந்த வான் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான காசா மக்கள் காயமுற்ற நிலையில் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் பதற்றத்தை மேலோங்கச் செய்துள்ளது. காசாவை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட அந்த வான் தாக்குதலில் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. எனினும் அந்த தாக்குதலால் சொத்துடைமைகள் சேதமடைந்திருப்பதாக பாலஸ்தீன பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. காசா முனையில் இருந்து எரிவாயு நிரப்பப்பட்ட எரி பலூன்களை இஸ்ரேலின் எஷ்கால் பகுதியை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பு நேற்று ஏவியது. அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது வான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இம்முறை நடத்தப்பட்ட வான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் ராணுவ விமானத்தை சுட்டு வீழ்த்தினர் ஹமாஸ் தரப்பினர். இவ்வாண்டு மே 11ஆம் தேதி தொடங்கி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நீடித்த மோதலில் 260 பாலஸ்தீனர்களும் 13 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் பாலஸ்தீன மக்கள் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்குவிக்கும் முயற்சியாக ஹமாஸ் அதிகார தரப்பினர் அதிர்ஷ்ட குலுக்கல் முறையை மேற்கொண்டு வருகின்றனர். அதிர்ஷ்ட குலுக்கல் முறையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு $3000 பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட பாலஸ்தீனத்தில் டெல்டா வகை கோவிட்-19 நச்சுயிரியை உட்படுத்திய தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. எனினும் இதுவரை காசாவில் 1,35,000 பேர் மட்டுமே இரு மருந்தளவு தடுப்பூசிகளை
தடுப்பூசிகளையும் முழுமையாக பெற்றுள்ளனர். எஞ்சியோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் உயிரை காக்கும் பொருட்டு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்ட குலுக்கல் முறையில் $3000 வழங்கப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளை பொது சேவை ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதிவேகமாக பரவி வரும் திரிப்பு கண்ட டெல்டா வகை தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அமெரிக்கர்களை விரைந்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். அங்கு செலுத்தப்படும் ஃபைசர் தடுப்பூசி பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என்ற அங்கீகாரத்தை FDA உணவு மருந்து ஒழுங்குமுறை தரப்பினரிடமிருந்து அந்நாடு பெற்றுவிட்டது. FDAவின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றால் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம் என கூறிய லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் ஐயத்திற்கு விடையளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாக பைடன் குறிப்பிட்டார். ஆகவே தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இன்றே விரைந்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் சூளுரைத்தார். வணிக நடத்துனர்களும் தங்களின் தொழிலாளர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதை உறுதி செய்யும்படி அவர் கேட்டுக் கொண்டார். கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் வெற்றியடைய தனியார் நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் அவர். கடந்த சில வாரங்களாக அரசாங்க பணியாளர்கள், ராணுவ படையினர், கூட்டரசு மருத்துவ அதிகாரிகள், முதியோர் இல்ல பராமரிப்பாளர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தில் வெள்ளை மாளிகை ஈடுபட்டு வருகின்றது. அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் 51.5 விழுக்காட்டினர் மட்டுமே இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். நியூசிலாந்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 41 பேர் கோவிட்-19 கொள்ளை நோய்க்கு இலக்கானார்கள். அந்நாட்டில் டெல்டா வைரஸை உட்படுத்தி இதுவரை பதிவான மிக அதிகமான எண்ணிக்கை அதுவாகும். எனினும் தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்தில் அண்மையில் பதிவாகி வரும் தொற்று சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பை கொண்டிருக்கின்றன. அதனால் தொற்று பரவல் தீவிரமடையாது என சுகாதார தலைமை இயக்குநர் ஆஷ்லி ப்ளூம்ஃபீல்ட் கூறினார். இந்நிலையில் டெல்டா வைரஸ் சீற்றமடையக்கூடும் என்ற அச்சத்தில் நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட பொது முடக்கம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் வாசிகள் எவரும் 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்படாத நிலையில் ஆக்லாந்தில் கடந்த வாரம் புதிய தொற்றுத்திரள் பதிவானது. எனவே கட்டுப்பாடுகளை தளர்த்தும் தகுந்த தருணம் இதுவன்று என நியூசிலாந்து பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் கூறியிருந்தார். கோவிட்-19 காரணமாக நியூசிலாந்தில் இதுவரை 26 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய கடல் பகுதிகளில் சீனா மறுட்டலை உண்டாக்கி வருவதாக அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் மீட்டுக் கொள்ளப்பட்டதால் கலகம் உண்டாகியுள்ள நிலையில் அயல் நாடுகளில் வாஷிங்டனின் நம்பகத்தன்மையை மேம்படுத்த சீனாவுக்கு எதிராக தமது ஆசிய பங்காளிகளை திரட்ட அவர் முற்பட்டிருக்கிறார். டொனால்டு டிரம்ப் நிர்வாக காலத்தில் பாழ்பட்டிருந்த ஆசிய நாடுகளுடனான உறவை வாஷிங்டன் மீண்டும் சீராக்கிக் கொள்ளும் நோக்கில் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு கமலா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலில் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்ட அவர் ஆசியான் நாடுகளின் தலைவர்களுடனான மெய்நிகர் சந்திப்பில் பெய்ஜிங்குக்கு எதிரான அந்த கருத்தை முன்வைத்தார். அடுத்து அவர் வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய பின் தாலிபான்கள் அந்நாட்டை தங்கள் வசமாக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் வாஷிங்டன் மீதான நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான டோக்கியோ 2020 பாராலிம்பிக் போட்டி இன்று தொடங்கும். அப்போட்டியில் நகாராக்கு நாட்டுப்பெண் அதிக அளவில் ஒலிப்பதையும் ஜாலூர் கமிலாங் வானை முட்டுவதையும் காண பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விரும்புகிறார். தேசிய பாராலிம்பிக் வீரர்களிடத்தில் உள்ள உயர் போராட்ட குணத்தையும் அவர்கள் இதுகாரும் மேற்கொண்டு வந்த பயிற்சிகளையும் அடிப்படையாக கொண்டு டத்தோஸ்ரீ இஸ்மாயில் அந்நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். ரியோ 2016 பாராலிம்பிக்கில் மலேசியா 3 தங்கங்களையும் 1 வெண்கலத்தையும் வென்றது. அச்சமயத்தில் மும்முறை தேசிய பண் ஒலித்ததையும் ஜாலூர் கமிலாங் ஏற்றப்பட்டதையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். ஆனால் இம்முறை நகாராக்கு அதிக முறை ஒலிக்கப்படுவதில் டோக்கியோ நகர் அதிர வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார். தேசிய பாராலிம்பிக் வீரர்களை இயங்கலை வாயிலாக அவர் இவ்வாறு உற்சாகமூட்டினார்.
மலேசியாவை பிரதிநிதித்து அப்போட்டியில் இம்முறை 22 பாராலிம்பிக் வீரர்கள் களம் காண்கின்றனர். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற 3 சிங்கங்களும் அவர்களில் அடங்குவர். 1972 ஆண்டு தொடக்கம் நாடு அப்போட்டியின் வாயிலாக 3 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை இதுவரையில் வென்றுள்ளது. இம்முறை தேசிய மாதத்தினூடே அப்போட்டி நடத்தப்படுவதால் தங்கம் வெல்ல நாட்டின் வீரர்கள் முழு மூச்சாக விளையாடுவார்கள் என்பது திண்ணம். அதில் 3 தங்கங்களுக்கு மலேசியா குறிவைத்துள்ளது. தொற்று காரணமாக இம்முறை டோக்கியோ பாராலிம்பிக் தொடக்க விழா கடும் SOP விதிகளுடன் எளிய முறையில் நடத்தப்படுகிறது. 2025 ஆண்டு வரை பயன் மியூனிக் அணியில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஜெர்மனிய ஆட்டக்காரர் யோஷ்வா கிமிக் கையெழுத்திட்டுள்ளார். பல திறன்களை கொண்ட மத்திய திடல் மற்றும் தற்காப்பு ஆட்டக்காரராக விளங்கும் கிமிக் அவ்வணியுடன் நடப்பில் கொண்டிருக்கும் ஒப்பந்தம் 2023 ஆண்டு நிறைவுறுகிறது. யோஷ்வா தமது அணியில் தொடர்ந்து நீடிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் பயன் அணியை பற்றி நன்கு அறிந்தவர் என்றும் அந்த அணியின் விளையாட்டு பிரிவு இயக்குநர் ஆலிவா கான் டுவிட்டரில் இடுகையிட்டுள்ளார். இதுவரை பயனுக்காக 264 முறை களமிறங்கியுள்ள கிமிக் 30 கோல்களை புகுத்தியுள்ளார். 6 முறை ஜெர்மனிய உள்ளூர் லீக் பட்டம், 3 முறை ஜெர்மன் கிண்ணம், வெற்றியாளர் லீக் பட்டம் ஆகியவற்றை அவ்வணி வெல்ல கிமிக் பேருதவியாக இருந்தார் என்பது குரலும் விளக்கமும். குரல் 692. மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கந்தரும். ஆட்சியாளருடன் பழகுபவர் ஆட்சியாளர் எவற்றை விரும்புகிறாரோ அவற்றை விரும்பாமல் இருக்க வேண்டும். அது அவருக்கு ஆட்சியாளரால் நிலைத்த செல்வத்தை கொடுக்கும் என அறிவுறுத்துகிறார் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.